ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிரச்சனை ஆகிப்போச்சு டியூக்கில். என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்க தெரியுமா? இந்த பார்த்தீங்கன்னா வால் ஃபங்க்ஷன் லைட் எரியுதா, இது எப்போலேருந்து எரியுது பார்த்தீங்கன்னா, இது எப்போலேருந்து எரியுதுன்னா, அன்றைக்கி வண்டி சும்மா நின்றுச்சு, நான் குளிச்சுக்கிட்டு இருந்தேன். சரி சும்மா நிற்கிது அப்படின்ட்டு என்ன பண்ணேன், சரி ஒரு வாட்டர் சர்வீஸ் அடிச்சுவிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணி தண்ணி அப்படியே பைப்பில் தண்ணியை வச்சு இப்படி பிடிச்சி அப்படியே உசுன்னு அடிச்சு விட்டேன். அடித்து விட்டுட்டு தெரியும் எப்படியுமே சாக்கெட்டில் தண்ணி போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். சரி எதுக்கு நம்ம சாய் போய் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தா ஸ்டார்ட் ஆகலை, தண்ணி இறங்கிட்டேன் உள்ள. அதோட சரி ஓகே நம்ம ஒரு நாள் கழித்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு ஐடியாவில் இருந்தேன். சரி ஒரு நாள் கழித்து ஸ்டார்ட் பண்ணி வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்டார்ட் ஆகிட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். வால் ஃபங்க்ஷன் லைட்டு ஆஃப் ஆகவே இல்லை. ஸோ அப்போ சாக்கெட்டில் தண்ணி நிற்கிது, அதனால ஆஃப் ஆகலை போல் அப்படின்ட்டு நான் வண்டி எடுத்து தைரியமாக வந்துட்டேன். வந்தால் ஒரு இடத்துல அப்படின்னு வண்டி ஆஃப் ஆகிடுச்சு. ஆஃப் ஆகிடுச்சின்னு பார்த்தா சரி ரைட்டா இன்றைக்கி வெயிட் வச்சிட்டான் அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஸ்டார்ட் ஆகுது, ஃபஸ்ட்டு கியர் போட்டு ஆஃப் ஆயிடுது, கீரை போட்டு ஆஃப் ஆயிடுது. என்னடா கதை அப்புறம் ஒன்றும் புரியலை. சரி ரைட்டு அப்போ கொஞ்சம் என்ன பண்ணேன், கொஞ்சம் நேரம் ஸ்டார்ட் பண்ணி ஐடியிலே விட்டேன். ஐடியிலே விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஒட்டே இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் கீரை போட்டு மூவ் ஆயிடுச்சு. அதை டக்கு எடுத்து வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ இப்போயுமே பார்த்தீங்கன்னா அந்த லைட் இன்னும் ஆஃப் ஆகவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2-3 நாள் கழிச்சு தான் அந்த லைட் ஆஃப் ஆகும் போல். ஏதோ தண்ணி உள்ளே நிற்கிது, வயரிங் கிட்டில் ஏதோ தண்ணி நிற்கிதுன்னு நினைக்கிறேன். டியூக் வச்சுருக்கிறவங்களுக்கு இதாங்க பெரிய பிரச்சனையே. சர்வீஸ் பண்ணால் எங்கேயாவது தண்ணி இன்னி இப்போ ஏறி நின்றுக்கிறோம், வண்டி ஸ்டார்ட் ஆகாது, எரிச்சலாக இருக்கும். அது ஒரு கடுப்பு இந்த வண்டியில். ஆனால் என்ன போயிடும், அது வண்டி ஓட்ட தண்ணி காஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன், அது அப்புறம் நார்மலாக பழையபடி ஆயிரும். ஸோ நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வயரிங் கிட்ட எல்லாமே க்ளோஸுங்க. எல்லாம் வயரிங் கிட்டலாம் பழசாயிருச்சு. அந்த இது பார்த்திங்கன்னா அந்த செல்ஃப் மோட்டார் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் பார்த்திங்கன்னா சைடில் ஃபுல் செல்ஃப் மோட்டாரே துருப்பிடிச்சி போய் நிற்கிது, அந்தளவுக்கு போயிடுச்சு. ஸோ வயரிங் கிட்டலாம் மாற்ற வேண்டியிருக்கும். வயரிங் கிட்டலாம் கேட்டால் 12 ரூபா சொன்னாங்க. வயர் கிட்டு மட்டும் சொன்னாங்க. மாற்றதுக்கு அதுக்கு ஒரு பில்லை போடுவாங்க, சும்மாவே பில்லு வரும். இதில் மாற்றுறதுக்கான் முரட்டி பில்லாக போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து பார்ப்போம் சரிங்களா. நம்மளால் எக்கச்சக்கமான வேலைகள் இருக்குது. வச்சு அசம்பிளிலாம் போச்சு. ஏன்னா வண்டி வந்து பயங்கரம் வண்டி ஒத்துறது. பிக்கப் ரொம்ப கம்மியாகிடுச்சு, பிக்கப்பும் கிடையாது. அதனால் நம்ம வந்து கிளச் அசம்பிளி கண்டிப்பாக மாற்றி தான் ஆகணும். இங்கெல்லாம் வாங்கினா வேஸ்ட்டு, சென்னையில் தான் ஆர்டர் போட்டு வாங்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே தான் விலை கம்மியாக இருக்குது. டெலிவரி சார்ஜோடு வந்துட்டு போதும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. விலை கம்மியாக இருந்தாலே போதும். விலை கம்மியாக தான் இருக்குது. இப்போலாம் நான் கிளச் அசம்பிளி பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஷோரூமில் கேட்டேன், என்னவோ சொன்னாங்க 5250 ரூபா சொன்னாங்க. எப்போ ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி சரியா. ஆனால் நான் ஆன்லைனில் வந்து இந்தியா மார்ட்டில் பார்த்தேன், அதில் வெறும் 4000 தான் போட்டிருந்தான். அசம்பிளி ப்ளஸ்ஸு அவன் பெல்லோடு போட்டிருந்தான். அசம்பிளி பெல்லு இருக்குல்ல, பெல்லோடு சேர்த்து போட்டிருந்தான். பெல்லோடு சேர்த்து தான் அவன் போட்டிருந்தான். அதுவும் 4000 போட்டிருந்தான். நான் கேட்கல. அதுக்கப்புறம் கால் பண்ணி கேட்க சொன்னாங்க. நம்பர் ஒன்று நான் அதுக்கும் கால் பண்ணி கிளம்பிட்டேன். அமௌண்ட் இல்லை, நம்ம ரெடி பண்ணிட்டு கால் பண்ணி பார்த்துக்குவோம் அப்படின்ட்டு என்ன பண்ணேன், விட்டுட்டேன். நம்ம வந்து கூடிய விரைவில் மாற்றி ஆகணும், இல்லைன்னா நம்ம வண்டிக்கு சங்கட்டம் தான். ஏன்னா பிக்கப்பில் ரொம்ப இதாக இருக்குது, அதனால் அதை மாற்றி விட்றணும். இன்னமும் இந்த லைட்டு ஆஃப் ஆகலையே. நல்லா விரட்டி ஓட்டினாதே தண்ணிங்கெலாம் வெளியே போகும். இதுக்கு எதாவது பண்ணுங்க கேடிஎம்ஸ். இப்போல்லாம் Gen 3ல் எப்படின்னு தெரில, தண்ணி எதே பிரச்சனை வருதா அப்படின்னு தெரில. ஆனால் Gen 3ல் வந்து இப்போ நிறையா பேருக்கு பார்த்திங்கன்னா மீட்ரு ப்ராப்ளம் வருது. ஏதோ அது ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்கிறேன். எலக்ட்ரானிக்ஸ் அதிகமாக கொடுத்தனால என்னன்னு தெரில, நிறையா பேர் ஆசைப்பட்டு விரும்ப எடுத்தாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த எலக்ட்ரானிக்ஸ்லாம் பிரச்சனையே வச்சுருக்கேன். அது கொஞ்சம் கஷ்டம்தான், பாவம். கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க, ஆசைப்பட்டு எடுத்த வண்டியில் இப்போ இவ்வளோ பிரச்சனை அப்படிங்கிறப்ப அது கொஞ்சம் சிரமம் தான். ஸோ அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆமாம், நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன் நினைக்கிறேன். நேற்று தான் இன்றைக்கே பார்த்தேன், ஞாபகம் இல்லை. இப்போல்லாம் வண்டியில் ஃபுல்லாக கேடிஎம்ஸில் ஃபுல்லாக அந்த பம்பில் வந்து ஒரு பெட்ரோல் ஃபில்ட்ரு ஒன்று இருக்குமா. அது இப்போ வர்ற வண்டியில் வந்து எதுலேயும் வர்றதில்லை போல் கேடிஎம்மில். அதை சொன்னாப்புல ஒரு மெக்கானிக் வந்து சொல்லிகிட்டு இருந்தாப்புல. சரி ஓகே இருக்கும் போல் அப்படின்ட்டு நான் டச். என்னடா இப்படி மெய் மறந்து பார்க்குறிய. ரைட்டு ஓகே, ஓரளவுக்கு பெருசாக ஒன்றும் வண்டியில் வேலை இல்லை. சின்ன வேலைகள் இருக்குது, அதெல்லாம் சேர்த்தா பெருசாக தான் இருக்கும்.
இல்லைன்னே சொல்லி பழகிடுவோம். ஏன்னா ஸ்ப்ளெண்டரோட ஏதோ ஓரளவுக்கு வேலை ஊற்றலாம், இதெல்லாம் சரியான காசு. அதை தொட்டா காசு, இதை தொட்டா காசு. காசோட விஷயம் இல்லை, அவன் போடுறான் பாருங்க பில்லு, அதுதான் முரட்டு பில்லாக இருக்கும். அதுதான் முரட்டு பில்லாக இருக்கேன். சரி, ஓகே, பார்ப்போம். அப்போ என்ன நமக்கு என்ன நடக்குமோ அதான் நடக்கிறத பார்த்துக்கலாம் வாடா அப்படின்ட்டு. ஓகேவா, நம்ம யூடியூப் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பதிவுகள் அதிகமாக பதிவிடுறோம். ஆனால் அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் வியூஸ்லாம் இல்லை, வர மாட்டேங்கிறான். ஷார்ட்ஸு வியூஸ் போகுது, இதை 1K 2K இந்த மாதிரி வந்து வியூஸ் போயிட்டுருக்கு. பட் வீடியோ போட்டோம் அப்படின்னா 12 வியூஸு இந்த மாதிரி தான். 12 வியூஸு, 20 வியூஸு, ஒரு வீடியோலாம் போட்டு 2-3 வாரம் ஆச்சு, இன்னும் 4 வியூஸில் நிற்குது. ஓவா, சரி, ஒன்றும் இல்லை, நம்ம வந்து விட்டுறவே கூடாது. நம்ம வந்து முயற்சி பண்ணிட்டே இருப்போம். என்னடா பார்த்துக்கலாம் வாடா, என்னடா எங்கடா போயிடுவேன், எப்படி எனக்கு நீ வியூஸ் கொடுத்தாண்டாகணும் அல்காரிதம், நான் உன்னை விட மாட்டேன், எனக்கு நீ வியூஸ் கொடுக்குற வரைக்கும் நான் உன்னை விடவே மாட்டேன்டா கோபால். ஸோ அதனால் வந்து முயற்சியை கைவிடாமல் நம்ம வந்து செஞ்சுக்கிட்டு இருப்போம். பார்ப்போம் என்ன தான் நடக்குதுன்னு பார்த்துருவோமே, என்ன அவ்வளோதான். ஸோ அதனால் இப்போ என்ன முடிவு எடுத்துருக்கேன் அப்படின்னா, நம்ம ஷார்ட்ஸாக போடுவோம், வீடியோ வந்து நம்ம என்றைக்கா ஒரு நாளைக்கு போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் யோசித்து வச்சுருக்கேன். அது கண்டிப்பாக அதை பண்ணி நான் செக் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ அது ஓகேவாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்க போகிறேன். ஓகேவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன், பார்ப்போம் என்னென்னு. ஓகே, நைஸ். டூக்கு தாயா, டுபிக்கு நல்லா போதில்ல வண்டி, நல்லா சொங்கி போகுது. ஐயா, இன்னும் மணி ஆஃப் ஆகலையாடா வால் ஃபங்க்ஷனு. பாவியடி, என்னடா வண்டி வருதெல்லாம் பார்க்க மாட்டுறாங்க, வாட்டுக்கு அப்படியே டல்லுன்னு கிளம்பிடுறாங்க, நம்மளை சாவடிக்க பார்க்குறாங்கப்பா. இப்போ கிராசிங் நின்று பாருங்கள், ஏன்னா நானும் நிறையா வாட்டி இந்த மாதிரி போய் திட்டு வாங்கியிருக்கேன் நிறையா பேர்ட்டு, அதனால வந்துடுறேன். ஐயோ, தம்பியை லிஃப்ட் கொடுக்கலையே, ஐயா காட்டினா. ஸோ சரி, ஓகே, அதாவது வேறு வண்டியில் வருவா அப்படி தம்பி. அது சரி.